ரைஸ் நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் காலா வந்துட்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்பி வந்துட்டாங்க. எங்கடா போயின்னுக்கிறேன்னா நான் என் மூடி நல்லா இல்லைங்க சும்மாங்கிறேன் மீசி வச்சுட்டு. இங்கே பாருங்கள் B6 மாதிரி இது ஒரு கார் விட்ருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க மகேந்திராவில். என் ஃபோன் வர சார்ஜ் இல்லைங்க, வண்டியில் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. எக்ஸ்பிரஸ் சாரி EA ஓகேங்களா, செம்மையாக இருக்குதுங்க அது வண்டி. ஐயா ஐயா எங்கடா மேலே மொட்டை மாடியை காணோம். ஓ அது ஓப்பன் ஆகும் தான். ஓகே என்னங்க மால் என்ட்ரின்ட்டு வேறு எங்கேயோ போயிருங்கண்ணா. இதுவும் கார் பார்க்கிங்க, கால் கீழே மாட்டிக்குமோ, வேறு எங்கேயோ போய்ட்டுருக்கேன் காய்ஸ். கிறிஸ்மஸுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா EA மாலில் இருக்கோம் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் வேறு லெவல் லைட்டிங்லாம் கிறிஸ்மஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க காய்ஸ். 10 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துக்கிறேன் அந்த மாலுக்கு. வரேன் EA செம்மையாக இருக்குங்க. இடம் நான் ஃபாரினில் இருக்கிறேன் காய்ஸ். ஃபாரின் மால் சூப்பராக இருக்குது காய்ஸ். வா நிறையா இருக்குது, பலூண்டு பேராஷூட்லாம் பறகுது. என்னது இது? இதான் EA ஓகேங்களா. EA மாலில் இருக்கேன். வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நம்ம ஊர் மாலாக எப்படி இருக்குது? காட்டன் பொம்மை போகிறோம் ஒரு வேறு லெவலில் இருக்குது கைஸ். அசிங்கமாக இருக்கிறேங்க, அதனால் என் மூவி வாங்கினா நம்ம பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு கடை ஓகேங்களா, மேக்கப் கடை ஓகேங்களா, ஹோட்டலு ஓகேங்களா, உட்காரத்து வந்து உட்காந்து சாப்பிட்லாம். பேக்கரி கேக்கு ஓகேங்களா, எல்லாமே சரியாக இருக்குங்க கைஸ். குஷன் எப்படி இருக்குது? ஓகே தான், ரொம்ப கட்டச்சீட்டு மாதிரி இருக்குது. பாருங்க பனியன்லாம் வைக்கிறாங்க, பனியன் வேண்டுறவங்க பனியன் வாங்கிக்கோங்க. பயங்கர காஸ்ட்லி. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்டு ஃப்ளோரு ஓகேங்களா, 3 ஃப்ளோர் இருக்குது. உள்ளே வந்தால் மாந்துடும். பாருங்கள் கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் வச்சுக்கிறாங்க, 50% ஆஃபராக. வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா சரியாக இருக்கிறாங்க. யாருங்க பொம்மை நிற்கிறாங்க, யாரோ பின்னாடி திரும்பி பொம்மை மாதிரி யாரோ திரும்பி நிற்கிறாங்கப்பா. அடி ரொம்ப 10 வருஷம் ஆகுதுங்க கரெக்டாக இந்த மாலுக்கு வந்து. இன்றைக்கி தான் வரேன். சென்னையில் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது இந்த மாலு. இந்த மாலு தெரிஞ்சவங்களாம் தெரியும். 1 2 3 3வது 4வது வந்து சினிமா தேட்ரு, அதெல்லாம் படம் பார்த்துருக்கேன். 10 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துருக்கேன் ஓகேங்களா. அதான் எக்ஸ்பிரஸ்ஸு EA ஓகேங்களா, PVR ஓகேங்களா, 10 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துருக்கேன். பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. வா கிறிஸ்மஸுக்கெல்லாம் டெக்கரேஷனா. என் ஃபோனில் எப்படி இருக்குதா? அசிங்கமாக இருக்கு கைஸ். முடி வெட்டணும் ஓகேங்களா, முடி கண்டிப்பாக வெட்டியே ஆகணும். பாருங்க வா செமையாகிறாரில்ல, வேறு லெவலு. கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா? சும்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடாது ஓகேங்களா. 25 கிறிஸ்மஸ் இல்லைங்களா, அதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க, எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் பேசுறதுக்கு கேட்குதான்னு கூட எனக்கு தெரில, ஏன்னா ஒரே ஒரு மைக்கு தான் மாட்டியிருக்கேன் ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது. நான் சும்மா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேங்க, எனக்கு ரூட்டு பண்ணுறோம் போல இருக்குங்க. இது ஓ வீடு துடைக்கிற இடமா இது? வீடு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மிஷினுங்க இது. பாட்டு கேட்டுனே வேலை செய்யுமா? பாடுறோம் நாடா, இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறது? ஆமாங்க வீடு க்ளீன் பண்ணுறதாங்க இதெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறது. சூப்பராக இருக்குங்க. ப்ரெஷ்ஷு, சின்ன பசங்களுக்கு கார்லாம் விற்கிறாங்க கைஸ். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிருக்காங்க. நானும் வீடியோ எடுத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. பட்டாசு வச்சுன்னுறாங்க 2 பேர் எல்லாம். தெரிஞ்சு மேகாலயா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஐயோ கேமரா இது ஆயிடுச்சு, ஜூம் பண்ணோன்னா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு கேமரா. மேலே போகலாம். ஏதோ அவங்க மொழியில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியா இருந்தால் புரியும். சின்ன பசங்க கார்லாம் இருக்கிறாங்க போல. எல்லாம் சின்ன வயசில் இந்த
எப்படி சொல்கிறது, ரிமோட் செல்லில் விளையாடுவோம். அதோடு சரி ஞாபகம் இல்லை சரியா. அவன் போய் மேலே ஒரு காஃபி அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸு கேட்கலாம் குடிப்போமா. இங்கே கோல்ட் காஃபி ரொம்ப ஃபேமஸுங்க, ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு இங்கே நான் 10 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துருக்கேன். இதுக்கு அடுத்தது சச்சின் தேட்டரில் 10 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. இப்போ 10 ரூபா டிக்கெட் கிடையாது, 60 ரூபா டிக்கெட்டாக மாற்றிட்டாங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன், யூடியூபர் மாதிரியே, யூடியூப்லேயோ எதுலேயோ பார்த்துக்கிறேங்க அந்த பையனை. முன்னாடி ஒரு பையன் போகிறான் பாருங்க, சாரி தம்பி, அண்ணன் ஓகேங்களா. முன்னாடி ஒரு அண்ணன் போகிறாருங்க, ஒரு யூடியூப்பில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்தேங்க, ஏதோ வீடியோ போட்டுருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா. யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோ போட்டுருந்தாங்க. இதே நான் மீசை எடுத்துருந்தாலும் அசிங்கமாங்கிறாங்க, நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. தெரியுதுங்கண்ணா, அவர் எங்கேயோ பார்த்துக்கிறேங்க, எனக்கே ஞாபகம் இல்லை. மம்மியும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துனுங்கிறாங்க கைஸ். ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயோ பார்த்துருக்கேன், ஞாபகம் இல்லை சரியா. கேக்கு சாக்லேட்லாம் விற்கிறாங்க கைஸ். எவ்வளோன்னு ஒரு பீஸ் தருவாங்கன்னா, ஒரு பீஸ்லாம் தரமாட்டாங்க, ஒரு பீஸே 99. சூப்பராக இருக்குங்க கேக்கெலாம், வேறு லெவலில் ஒரு பிக்கு வர இருக்காரு பாருங்க. அவர் நான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் யாருன்னா பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் பேக்லாம் வைக்கிறாங்க. எங்கடா போயின்னு வரேன்னா, நான் ரெஸ்ட் ரூமை தேடி போயிட்டுருக்கேன் கைஸ். அர்ஜென்ட்டாக சூச்சு வருது, ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ட்ரெஸ்ஸெல்லாம் காசு இருந்தால் வாங்கலாம், நம்மள்கிட்டே காசு இல்லை, நம்ம என்ன பண்ணுறது. சென்டெல்லாம் வைக்கிறாங்க. ஐஃபோன் தான் கைஸ். வீடியோ பாருங்கள், லேடிஸ்க்கு மேக்கப் கிட்டு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு எல்லாம் வைக்கிறாங்க கைஸ். வாட்சா எவ்வளோ ஒரு வாட்ச் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, எவ்வளோ ஒரு வாட்ச் வைப்பாங்கன்னு தெரியுங்களே. உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டு வச்சுக்கிறாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு 900 1000 இருந்தால் வாங்கிடலாம். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 3000 ரூபா மேலே தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் 3000 மேலே தான் ஆகும். ஆஹா சரியாக இருக்குங்க வாட்சி. போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துன்னு வரும் இப்படி இருந்தது. எவ்வளோ ரேட்டுன்னே தெரியலைங்களே, இதில் ஓடவே காணும். செம்மையாக இருக்குங்கப்பா சாமி. வாட்சிக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரூமே, பேகு, வாட்சி, ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கே ஒரு ஸ்டோரூமுங்க. இங்கே பாருங்க, கண்டுபிடிக்க முடியலங்க இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது என்னாலே. ஆஹா இங்கே ஒரு வாட்சி கிடக்குது, ஃபுல்லாக வாட்சி கடை தான். கோர்ட்டு, ட்ரெஸ்ஸு, வீடியோ எடுத்துருந்தேன். பரவாயில்ல பார்க்கலாம், வீடியோ எடுத்தானே. ஆஹா லென்ஸ் காணல் அப்படி தான் நேர் இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. இதுவும் வாட்ச் கடையா, ரைட்ரா. எத்தனை வாட்ச் கடை தான் வருது. நான் எதுவும் ஃபாரினில் இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க, எக்ஸிட் தான் கண்டுபிடிச்சேன். ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சே, பார்க்கிங், லிஃப்ட்டு, லைவ். நான் வந்த வேலையை பார்க்க முடியலையே. ரெஸ்ட் ரூம் ஆப்போசிட். ஓகே தேங்க்யூ. ஆப்போசிட்டில் நான் ரெஸ்ட் ரூம். ஆஹா என்னது, லைஃப் ஸ்டார்ட்டு, லைஃப் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு கடையே இருக்கா. உள்ளே போய் துணி பார்த்துட்டு வந்துடுறோமா. நம்மளுக்கு பேண்ட்டு ஷர்ட்டை உள்ளே கேமராலாம் எடுக்க மாட்டானுங்க, எப்படி வேணால் போகலாமா. சட்டை நல்லா இருக்குது. நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு வேணுங்க, ஐஸ் கம்மியாக இருந்தால் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கிறாரு, யார் ஹீரோ மாதிரியே இருக்கிறாரு. ஜீன்ஸ் பேண்ட்டு தான் வாங்கணும். எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. அப்படிங்கப்பா நீ வைக்கிற ரேட்டுக்கு வச்சுக்கிறாங்களே பாஸ். 4900 ரூபா வேணாம் பாஸ், நம்மளுக்கு வேணாம் பாஸ். நம்ம பாஸ் நம்ம மேக்ஸ்லேயே வாங்கிக்கலாம் 700 600 ரூபாய்.
இந்த ரேட் அதிகம்ப்பா. ஆனால் 24,000 அந்த ஒரு டிஷர்ட் பை ஒன் கேட்டோம். என்னங்க கூலிங் கிளாஸ் போட்டு அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறாங்க. ஜஸ்ட்டு ட்ரையலாம். அது ஒரு கிளாஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு கிளாஸ். லேடிஸுக்கு தாங்க மேக்கப் கிட்டுக்கு செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அப்படிங்க அப்பா. இதில் தான் இவ்வளோ பெயிண்டிங்கு, டிங்கரிங் ஒர்க்கு, ஓகேங்களா, மேக்கப்பு எவ்வளோ ஒர்க்கு போகிறோங்களா. ஐயோ ஐயோ ஐயோ, கடையே வைக்கலாம் போகுது. அவ்வளோ கடை இருக்கு பாருங்கள், புடவை கடை. வா, சூப்பராக இருக்குங்க. ஆதந்திரா துணி கடை இது. வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. டிங்கரிங்லாம் பண்ணலாம் போகுது. என்ன கடை, அதுவும் துணி கடை தான். செம்மையாக இருக்குங்க. பின்னாடி ஒரு அக்கா எனக்கு குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறான். கண்டுபிடிச்சிட்டேன், ரெஸ்ட் ரூம். இங்கே தான் போகணும், ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். ஹை கூலிங் கிளாஸ் 40% ஆஃபரா. நம்ம எதனா ஒரு கண்ணாடி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த கிளாஸ் நல்லா இருக்குது இருக்குங்களா. அதுதான் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தார். 3500 நினைக்கிறேன். அது மேலே வைக்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு தான் என்ன கிளாஸ்ன்னு தெரில. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 1 2 3 சரி. நான் தான் வீடியோ எடுக்கிறேன். கூலாக இருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கோம். அதுக்கிட்ட சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். வா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், லிஃப்ட்டு இடையில இறங்கி எக்ஸிட் போயிடலாம். சூப்பராக இருக்குங்க. பாடி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. சுற்றி சென்டருக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். என்னடா இது, சாக்லேட்டா விற்கிறாங்க. பப்ளிக் சுற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டேன் கைஸ். இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரில. வாய்ப்பு இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இப்படி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பக்கம் போனேன், இப்போ இந்த பக்கம் போயின்னுக்கிறேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா. அதில் ஏறினேன், சாரி இதில் ஏறினேன்னா ஐயோ கன்ஃபியூஷனில் ஏறினேன். இதில் இறங்கணும். ஆனால் இப்போ நான் மாறி ஆப்போசிட்டில் போயிடும். என்னங்க யாருமே காணதில்லை. பாத்ரூம் போய் ஏமாந்துட்டேன் கைஸ். ஒரு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வருதுன்னு கூட போக முடியாது போல இருக்கு. எப்படி சொல்கிறது, துணி துடைக்கிறதுக்கோ இல்லை, ப்ரெஷ்ஷிங் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிச்சி கழுவுறதுக்கும் இல்லை, பக்கெட்டும் இல்லை. எல்லா பாத்ரூம்லையும் அப்படி தான் இருக்குங்க கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க கைஸ். நம்ம நிலமும் இப்படி ஆயிடுச்சே கைஸ். ஒரு அர்ஜென்ட்டுன்னா கூட பாத்ரூம் போக முடியாது போல இருக்குது கைஸ். சரியாக தான் போச்சு, போங்க. செம்மையாகுதுங்க கைஸ். மேலே போய் இஏ தேட்டர் பார்த்துட்டு வந்துடலாமா, கஸ்டமர் வரதுக்குள்ள. ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. மேலே போயிட்டு இஏ தேட்டர் பார்த்துட்டு வந்துடலாம். பேக்கெலாம் வாங்க போடுறதில்ல. பேக் வாங்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது. நான் நம்ம பேக் வாங்க போடுறதில்ல. மேலே போய் அந்த இருக்கு பாருங்க, பிவிஆர் தேட்டர் பார்த்துக்கலாம். இது நின்னா நான் ஒர்க் ஆகுது, நிற்கலாம் ஒர்க் ஆக மாட்டேன். இது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயின்னு வரோம். இதுதான் செகண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா, அதே சுற்றி பார்த்துங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு இதில் வேறு கால் மாட்டிக்குமோன்னு பயமாகவே இருக்கிறது. ஆஹா, சென்ட் வைக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளது. அப்புறம் ப்ளூ ஷர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கோல்டெல்லாம் வைக்கிறாங்க. என்ன இது கவரிங்காக கோல்டான்னு தெரியுது. இது ஒரு லிஃப்டா? ஆமாங்க, கோல்டு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் எங்கேயோ போகுது. இப்படி போய் அப்படி வர்றதா?
நிறைய வந்து ஷாப்பிங்கிறதுனால நம்மளோட அதிகமாக வந்து லேடிஸ்க்கு தான் இருக்குது. அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடலாங்களா, பேக்லாம் வைக்கிறாங்க. மைக் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு வேறு தெரியல. கோல்டு இஸ் கோல்டு. நம்ம இப்படிக்கா போனால் மேலே தேட்டருக்கு போயிடலாம். ஆனால் இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகணும். இதில் வர்றது மட்டும்தான் அந்த பக்கம் போகணும். அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சு மேலே போயிட்டு வந்துடலாம். கேக்கெல்லாம் வைக்கிறாங்க பயங்கரமாக. நம்ம கீழே இறங்கணும்னா இதில் இறங்கணும். ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறது, மெமரி வேறு ஃபுல்லாகிடுதுங்க ஐஃபோனில். அது பத்தலன்ட்டு 128 தானே வாங்கினேன். அது பத்தலன்ட்டு ஸ்டோரேஜ். ஆஹா, ஷாம்புலாம் வைக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிடலாமா? வீட்டுக்கு ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிட வேண்டியதான். துணி கடை, டிஷர்ட்டு. நீ என்ன பண்ணாலும் நான் கவலை இல்லைடா அப்படின்ற மாதிரி ஜாலியாக வீடியோ எடுத்துன்னு போயிருந்தேன் கைஸ். எனக்கு ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகாது. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க பாருங்க. லேடிஸ்க்கு தான் ஏகப்பட்ட திங்ஸ், ஏகப்பட்ட பர்ச்சேசிங் பொருள். நம்ம ஜென்ஸுக்கு ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு. ஃபுல்லாக லேடிஸ் தான். மேக்ஸு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துன்னு வரணும்னா இது இப்போ தான் நான் பார்த்தேன். இந்த கடையை திரும்பி வந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. லைஃப் ஸ்டைல் இப்போ தான் நான் பார்த்தேன். கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது கீழே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதா? என்னடா அது எனக்கே யோசனையாக இருக்குது. கரெக்டு. கீழே வந்து லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஓகேங்களா, அது வந்து ஜென்ஸுக்கு போலது, இது லேடிஸ்க்கு போலது. தனித்தனியாக இருக்குதுங்க. ஓகே இது அந்த இடத்துல இது இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கீங்களா? மேக்கப்பு அப்படி வேறு லெவலில் இருக்குங்க. லேடிஸுக்கு தாங்க நிறைய பொருள் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் டச் பண்ணாமல் பார்க்கணும். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் காலி. அப்புறம் நம்ம தான் காசு கொடுக்கணும். 30,000 ரூபாய் இது பாருங்கள். இது ஃபுல்லாக லேடிஸ்க்கு. நம்மளுக்கு ஜென்ஸுக்கு இல்லைங்க, ஜென்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, நான் ஜென்ஸுக்கு போயிட்டு கீழே வாங்கிட்டேன். யார் பார்த்தா என்ன, யார் வீடியோ எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன கவலை இருக்குது. நம்ம ஜாலியாக சுற்றிக்கணும். அவ்வளோதான். யார் என்ன பார்த்து சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே பாருங்கள், நெகை பாலிஷு பாருங்கள். லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்குது, ஆனால் ஜென்ஸுக்கு இவ்வளோ கூட இல்லைங்க. செப்பல், லேடிஸ் செப்பல். ஒரு கடையே இருக்குங்க. அடி அந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் ஒரு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. படமே எடுக்கலாம் போடுங்க. ஐயோ கடலில் இருக்குங்க. நாங்கள் கடல்லே இல்லாததுங்க இருக்குதுங்க. அவ்வளோ இருக்குது பாருங்கள். லேடிஸ்க்கு தாங்க பயங்கர இம்பார்ட்டன்ட். ஜென்ஸுக்கு கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடா என்னமாகறாங்க. செம்மையாக இருங்க. ஐயோ ஜென்ஸு வருது. இப்போ அந்த பக்கம் வந்தாங்களா, இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இதுவும் லேடிஸ் தான் இருக்குது. ஜென்ஸுன்னு நினச்சிட்டேன். ஷூ செக்ஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸு ஷூலாம் இருக்கும். வேறு லெவலில் இது ஷூ. வீடியோ கூட எடுக்கக்கூடாது, பார்க்குறாங்களே வீடியோ. டாய் செக்ஷன், அதாவது குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா, பசங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு ஷூ. ஓகேங்களா, எனக்கு ஷூலாம் இருக்குதுங்க. வா, வேறு லெவலில் இருக்குது ஷூ கடை. புரியுதுங்களா? இது லேடிஸு தான். லேடிஸும் இருக்குது, ஜென்ஸும் இருக்குது. பாருங்கள், ஷூ கடை தான் இருக்குங்க. ஓகேங்களா, இது செப்பல் கடை. இது என்னது, ஸ்கைகாரா. இது வந்து ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் மிக்ஸ்டு. ஓகேங்களா, செம்மையாக இது பாருங்கள். பிராண்டடு. நம்மளுக்கு பேட்டா ஸ்டோர் ரூமில் அதெல்லாம் பேட்டாலாம் இங்கே இல்லை போல. இதுன்னு அது பூமெக்ஸு டிஷர்ட்டு, சாக்ஸு, ஜீன்ஸ் நல்லா இருக்குது. அது பூமெக்ஸில் இதெல்லாம் சென்ட்டு பாட்டில். ஓகேங்களா, அந்த இடத்துக்கே வந்து விட்டேன். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுட்டு வந்துடலாம். இது நாங்கள் 150 ருபீஸ்க்கு வந்து ஒரு காஃபி 8 AM to 11 AM. ஓகேங்களா, 150 ருபீஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறோமா. செம்மையாக இன்டர்வியூ தான் வேறு லெவலில் இருக்குது. வா, சூப்பராக இருக்குங்க. அப்படியே உட்காந்து குடிக்கிறதுக்கு வேறு இருக்கும். என்ன சாப்பிட்லாம்? ரேட்டை பார்த்தோன்னே சாப்பிடுவேன். ரேட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சுங்க. வெளியில் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க 150 ருபீஸ்னு. ஆனால் உள்ள ரேட் அதிகமாக இருக்குது.
ரொம்ப ரேட் அதிகமாக வேணாம் நம்மளுக்கு வேணாண்டா இன்னொரு இது லேடிஸ் செக்ஷன் தானே. மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய சின்ன கடையாக வச்சு வச்சுக்கிறீங்க, நம்மளதெல்லாம் பெருசாக வச்சுக்கிறாங்க. சாரி, பெரிய பெரிய கடையாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே மட்டும் இது சின்னதாக இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அதான் ஐஃபோனில் வந்து எப்படி சொல்கிறது, 75 ரூபா ஒரு ஸ்கீம் இருக்குங்க. மந்த்லி 75 ரூபா பே பண்ணால் 50 GB டேட்டா கொடுக்குறாங்க. டேட்டா இல்லைங்க, ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. எக்ஸிட்டு வாவ் செம்மையாக இருக்குதுங்க. நான் என்ன பாத்திர கடையில் இருக்கேன். சாரி, செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவல் வீடியோ சூப்பராக இருக்குது. எலிஃபண்ட் என்ன பண்ணுறாரு, செம்மையாக இருக்குதுங்க. 4K இதெல்லாம் வந்து வீடியோ பிடிச்சி போடுவோம். வா, நம்ம தேட்டர் இதில் பெருசுங்க அது மாலு. மெமரி ஃபுல்லுன்னு வந்துச்சு கைஸ். இப்போ தானடா 75 ரூபா கொடுத்து 50 GB வாங்கினேன்.